உங்கள் குழந்தைகளுக்கு தினமும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வழங்குகின்ற பெற்றோரா நீங்கள்? அவ்வாறென்றால் உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வாய்க்கு சுவையாக இருக்கும், இலகுவில் தயாரிக்கலாம், உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் ஏற்பட போவதில்லை. உங்கள் வேலை பளுவுக்கு மத்தியில் உங்கள் குழந்தைகளுக்கு இலகுவாக சமைத்து வழங்கக்கூடிய பதார்த்தம் தான் இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். என்றாலும் இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எவ்வளவுதான் சுவையாக காணப்பட்டாலும் கூட இதில் காணப்படுகின்ற போஷணை சத்துக்கள் மிகவும் குறைவாகத்தான் காணப்படுகின்றது. இதில் அதிகரித்த சோடியம் காணப்படுகின்றது, பிரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருக்கின்றார்கள், ரிஃபைன்டு ஃபிளா என்று சொல்லப்படுகிற ரிஃபைன்டு மாவு காணப்படுகின்றது. இவ்வாறு அடங்கிய பதார்த்தங்கள் காரணமாக இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில் போஷணை சத்து மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. இதற்கு மாற்றீடாக இதனை உட்கொள்வதன் காரணமாக வயிறு நிரம்பும், என்றாலும் போஷணைகள் கிடைப்பதில்லை. எனவே இவர்கள் நாளை வளர்கின்ற போது போஷணை சத்துக்கள் இல்லாத, நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைவாக இருக்கின்ற பிள்ளைகளாகத்தான் வளர்வார்கள். எனவே தினமும் இவ்வாறு வழங்குகின்றதன் காரணமாக நாளடைவில் பல நோய்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை உருவாகின்றது. எப்போவாவது இருந்து ஒரு நாள் நீங்கள் நோய்வாய்ப்பட்ட நேரம் அல்லது மாதத்திற்கு ஒரு தடவை இவ்வாறு வழங்கினால் பரவாயில்லை. தினமும் இவ்வாறு வழங்குகின்றதன் காரணமாக நோய் எதிர்ப்பு சக்திகள் குன்றிய குழந்தைகளாக அவர்கள் வளர்வார்கள். இதன் காரணமாக பல்வேறு நோய்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை உருவாகின்றது. உங்களுக்கு தெரியும், தற்காலத்தில் சிறுவர்கள் மத்தியில் புற்றுநோய்களின் தாக்கம் கூட அதிகரித்து செல்கின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. எனவே இது தொடர்பாக நீங்கள் உங்கள் கவனத்தை கட்டாயம் திசை திருப்ப வேண்டும். இவ்வாறு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை தினமும் வழங்குகின்றதன் காரணமாக நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளை அதால பாதாளத்துக்கு தள்ளிவிடுகின்றீர்கள். எனவே உணவேதான் மருந்து. எனவே நல்ல ஆரோக்கியமான சமநிலையான உணவு வகைகளை குழந்தைகளுக்கு பழக்கங்கள், முட்டைகள், மரக்கறிகள், தானியங்கள் அடங்கிய நல்ல சமநிலையான உணவை குழந்தைகளுக்கு வழங்குவதன் மூலமாக நல்ல ஆரோக்கியமான போசாக்கு நிரம்பிய குழந்தைகளாக, நோய் எதிர்ப்பு சக்திகள் நிரம்பிய குழந்தைகளாக நாளை வளர்வார்கள்.